டு ஸ்டடி கேர் சேனல். திஸ் இஸ் இந்துமதி. தொடர்ச்சியா நம்ம சேனல்ல தமிழ்நாடு சேர்ந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டியோட எக்ஸ்பெக்டட் ஆல் இந்தியா ரேங்கிங், ஸ்டேட் ரேங்கிங், கட் ஆஃப் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட் கோட்டாக்கும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சரி. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கற்பகநாதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், ஜஸ்ட் லொகேட்டட் அட் மதுராந்தகம், செங்கல்பட்டு. சரிங்களா? சோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2009ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. டிஎன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் 150 சீட் மொத்தமா எம்பிபிஎஸ்க்காக அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க கவுன்சிலிங்க்கு. கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 90 சீட், மேனேஜ்மெண்ட் கோட்டா 30 சீட், அதே போல என்ஆர்ஐ 23 சீட் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டா 4.35 LP ஸ்ட்ரக்சர், மேனேஜ்மெண்ட் கோட்டா 15 LP ஸ்ட்ரக்சர், அதே போல என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 27 lakh ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த காலேஜோட கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தேவைப்படக்கூடிய ஆல் இந்தியா ரேங்கிங் என்னன்றது இப்ப பாத்துடலாம். சோ இந்த லாஸ்ட் இயர் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் ஓசியில ஒரே ஒரு 4 ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காங்க சீட்டு. அவங்களோட க்ளோசிங் ரேங்க் பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ரேங்கிங் 60,759. அதோட ஜெனரல் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 3,671. அதே போல பிசி பொறுத்த வரைக்கும் 67,959 ரேங்க் வரைக்கும் ஆல் இந்தியா ரேங்கிங்ல சீட் கிடைச்சிருக்கு. ஆல் இந்தியா ரேங்கிங் இஸ் நத்திங் பட் நீட் ஸ்கோர் கார்டுல இருக்கக்கூடிய ஆல் இந்தியா ரேங்கிங். சரிங்களா? ஏஐஆர்னு இருக்கும். அதே போல இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல கொடுக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட், அதுவும் கவர்மெண்ட் கோட்டாக்கான ரேங்க் லிஸ்ட். சரிங்களா? 4030 ஸ்டேட் ஜெனரல் கவர்மெண்ட் கோட்டாக்கான ரேங்க் லிஸ்ட்ல பிசிக்கு சீட் கிடைச்சிருக்கு, 48 சீட் அலைட் ஆயிருக்கு. அதே போல பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 275 கம்யூனல் ரேங்க், ஸ்டேட் கம்யூனல் ரேங்க்ல சீட் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்களோட ஆல் இந்தியா ரேங்கிங் பாத்தீங்கன்னா 81,942, 81,942. ஏன்னா அதே மாதிரி அவங்களோட ஸ்டேட் ஜெனரல் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 5,022, 3 சீட் அலோகேஷன் ஆயிருக்கு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 88,334 ஆல் இந்தியா ரேங்கிங் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. 5,440 ஸ்டேட் ஜெனரல் ரேங்கிங் வரைக்கும் எம்பிசிக்கு சீட் கிடைச்சிருக்கு. 17 சீட் க்ளோஸா இருக்கு. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 1,88,669 ஆல் இந்தியா ரேங்கிங் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அதே போல அவங்களோட ஸ்டேட் ஜெனரல் ரேங்கிங் 12,239, 14 சீட்ஸ் வந்து அலோகேட் ஆயிருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 189 கம்யூனல் ரேங்க்ல சீட் கிடைச்சிருக்கு. ஆல் இந்தியா ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 2,92,464. அதே போல அவங்களோட ஸ்டேட் ஜெனரல் ரேங்கிங் 16,949, 3 சீட் அலோகேட் ஆயிருக்கு. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 59 சீட்ஸ் வந்து 59 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அவங்க ஆல் இந்தியா ரேங்கிங் 2,92,107. அவங்களோட ஸ்டேட் ஜெனரல் ரேங்கிங் 16,928, ஒரு சீட் அலோகேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த காலேஜ் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா காலேஜ்க்கான இன்ஃபர்மேஷன், அதே போல மெடிக்கல் காலேஜ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னாலும் சரி, 1-to-1 கவுன்சிலிங், மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடா உங்களுக்கு தேவைப்படுது, சாய்ஸ் ஃபில்லிங்காக சப்போர்ட் தேவைப்படுது, கவுன்சிலிங் அப்ளிகேஷனுக்கு சப்போர்ட் தேவைப்படுது, மல்டிபிள் கவுன்சிலிங் எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற சப்போர்ட் தேவைப்படுதுன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.